வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? நிறைய என்னுடைய 600+ குளோபல் கிளைண்ட்ஸ் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் சொல்லுவார் எப்பயுமே, சார் ஒரு அம்பானி ஸ்டோரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆமாம், நான் படித்தேன். ஒரு கான்ட்ராக்ட் பற்றி பேசுகிறதுக்காக முகேஷ் அம்பானி யூஎஸ் போயிருந்தாராம். அப்போ வந்து அந்த பிஸ்னஸ் ஓனர் கேட்டாராம், உன் உடம்பையே உன்னால் மெயின்டைன் பண்ண முடியல, நீ எப்படி இந்த ப்ராஜெக்டை பண்ணுவேன்னு சொல்லிட்டு. பட் நம்மளோட உடம்பு எப்படி இருக்குது? நம்ம ஹெல்த்தியாக இருக்கமா? ஸ்கில்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கில்ஃபுல்லாக இருக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கமா? அன்ஹெல்த்தியாக இருக்கமா? உடம்பு முக்கியம். நம்ம பாலக சொல்லாது எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம எதுவுமே செய்யறது இல்லை. அதுதான் மேட்ரு இல்லை. சித்திரம் இருந்தால் தானே, சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும்ல. சித்திரத்துக்கு ஆசைப்படுறோம், சுவரை விட்டுறோம். இந்த லாஜிக் என்னன்னா, நான் கேட்பேன், சார் பிஸ்னஸில் வந்து நீங்கள் எப்படி சக்ஸஸ் ஆனீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு நண்பர் சொன்னார், அவர் ஒன்றுமே இல்லாமல் ஸ்க்ராட்ச்ல வந்து நான் ஆரம்பித்தேன். ஒரு சக்ஸஸ் சீக்ரெட்டுக்கு விஜய் சார் என்ன அப்படின்னு, பர்சனல் இன்டெகிரிட்டி. குரூஷியல் ஒன்றில் பர்சனல் இன்டெகிரிட்டின்னு என்ன, எந்த அளவுக்கு நம்ம தொழிலில் நேர்மையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு ஜெயிப்போம். உண்மையை பேசுங்க, அவ்வளோதான். பொய் சொல்லி சம்பாதிக்கிறத விட, பொய் சொல்லி ஏமாற்றி சம்பாதிக்கிறத விட உண்மை சொல்லி கம்மியாக சம்பாதிக்கலாம், அல்லது உண்மை சொல்லி கடைக்காரனா போகலாம். ஏன்னா காப்பாற்றுறதுக்கு 100% யூனிவர்ஸ் வரும். ஏன்னா நம்ம பண்ண நல்லதை எல்லாரும் மறந்துடுவோம், கெட்டதை மறக்கவே மாட்டான். நம்ம ஏதாவது 10 விஷயம் நல்லது சொல்லியிருப்போம், ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது மாற்றி சொல்லியிருப்போம். அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சி இதுதான் நம்ம கேரக்டர்னு சொல்லுவான். உலகம் அப்படி 100% உண்மையாக இருந்துடலாம் பிஸ்னஸில். அதேமாதிரி டேக்ஸ் கட்டுறத விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அதிகம் டேக்ஸ் கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பணக்காரனாக மாறுவீங்க. எந்த அளவுக்கு ஏமாத்துறீங்களோ அந்த அளவுக்கு சொல்ல தரல. அதனால் அவர் சொன்னார், இப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தேன் எங்கள் ஏரியாவில். சின்ன பையன், ஒரு 25 வயசு பையன். நான் போய் கேட்டேன், பையா கரண்ட் அக்கௌண்ட் இருக்கா? இல்லைங்க சார், என் பேரில் தான் இருக்குது. டேய், இந்த ஜிபே, இந்த மாதிரி ஃபோன்பே, இந்த பேடிஎம், இதெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பித்து பண்ணிடாது. நல்லது, டிரான்சாக்ஷன் வரும். ஒரு மாதம் ஒரு 10 லட்சம் பண்ணு, 2 வருஷம் பண்ணு, 3 வருஷம் பண்ணு, கடன் கிடைக்கும், கம்மி வட்டிக்கு போகலாண்டா. இல்லைனா ஒரு வேளை பிஸ்னஸ்க்கு உனக்கு பணம் தேவைப்படும் போது, ஒரு பிஸ்னஸ் லோனுக்கு பேசிக் லாஜிக் மினிமம் நீங்கள் ஒரு மாதம் 10 லட்சம் பண்ணிருக்கணும். உங்களுக்கு 15% வட்டியில் உங்களுக்கு லோன் கிடைக்கும். இப்போ ஆனம் சொல்கிறேன். அப்போ ஒருவேளை நமக்கு பணம் வேணும்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணுற தப்பு என்னென்னா, நமக்கு ரொட்டேஷனுக்கு பணம் வாங்குறதுக்கு ஆள் இல்லாதால தான் கந்து வட்டிக்காரன்ட்ட போய் மாற்றான். வேறு வழியே இல்லை. இப்போ நான் இந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ணி ஆகணும், மெட்டீரியல் எடுத்தாகணும், எக்யூப்மெண்ட் வந்தாகணும், வாடகை கொடுத்தாகணும், கரண்ட் பில் கட்டி ஆகணும், சம்பளம் போட்டாகணும், செக்கு கொடுத்துட்டேன், இஎம்ஐ பாஸ் ஆகணும். இதுக்கெல்லாம் காரணம் கந்து வட்டிக்கு போய் மாற்றுறது. ஒழுங்காக நீங்கள் டிரான்சாக்ஷனை அதிகப்படுத்தி காட்டினாலே நமக்கு வந்து நிறைய ரொட்டேஷன் ஆகும். டர்ன் ஓவர் அதிகமாகும் போது நம்ம பேங்க் லோனுக்கு போகலாம். 2 இயர்ஸ் ஹோம் பிரான்ச்சில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சிங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் உங்களால் வாங்க முடியும். அப்படி எந்த பிரான்ச்சில் எந்த பேங்க்கில் வேணால் வாங்கணும்னா 3 இயர்ஸ் இருக்கணும். மினிமம் 10 lakhs நீங்கள் டர்ன் ஓவர் பண்ணிடணும். ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க. மினிமம் 10 lakhs என்பது வருஷத்துக்கு 1 கோடி வச்சுக்கணும். வருஷத்துக்கு 1 கோடி ரூபா நீங்கள் டர்ன் ஓவர் பண்ணல அப்படின்னா நீங்கள் அந்த நாம்ஸ்லேயே வரமாட்டீங்க. பேசிக்காக இதை யோசிங்களேன். டர்ன் ஓவர் தான் பிஸ்னஸ் சக்ஸஸ், ரைட்? டர்ன் ஓவர், அதுலேருந்து ப்ராஃபிட், சரியா? இதை கொஞ்சம் யோசிங்க. அடுத்தது பர்சனலான விஷயம் சொல்லணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஒன்று. முதல்ல நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் ஒரு டீலுக்காக நான் சிங்கப்பூர் போயிருந்தேன், சரியா? ஒருத்தரை நான் சந்திக்கணும், ஒரு சைனீஸ் பர்சன். நான் வந்துட்டேன், நான் போயிட்டேன், சீக்கிரம் போயிட்டேன். அப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு, முன்னாடியே போயிட்டேன். நான் ஆல்ரெடி 2 டீ அங்கேயே குடிச்சிட்டேன். 3வது டீக்கு தான் அவரே வந்து, சரியா 40 minutes முன்னாடியே போயிட்டேன். அவர் பேசும்போது அங்கே இருக்க சர்வரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு, இந்த 2 டீ குடிக்கும்போது நான் பேசி கரெக்ட் பண்ணிட்டேன். அப்போ 3வது டீ வரும்போது அந்த நான் வந்து டீக்கே மார்க்கெட் பண்ணுவேன். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இவ்வளோ சூடாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லுவேன். அதை சொன்னவனே ஒரு ஆச்சரியம், இது தெரிஞ்ச உடனே இல்லை, ஃபஸ்ட் டைம் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் வரேன்னு சொன்னேன். அப்புறம் எப்படின்னு கேட்டார். பட் நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். சொல்லுங்கள், எப்போ வந்தீங்கன்னு கேட்டார். ஒரு 20-30 minutes இருக்குன்னா, ஒரு 40 minutes எக்ஸாக்டாக வந்தேன். அப்போ ஒரு டீலுக்கு ஈவினிங் 6 o'clock டீலுக்கு நான் வந்து 5:20 வந்துட்டேன். அவர் என்ன தெரியுமா பண்ணார், அந்த என்னோட அக்ரிமெண்ட்டை படித்த 2 ஸ்டெப் படித்தார். அப்போ நாங்கள் ஏதோ ஒரு கோல்ட் காஃபி ஏதோ ஒன்று சொன்னார். டக்குன்னு சைன் பண்ணிட்டார். நான் சொன்னேன், சார் இன்னும் ரிமைனிங் 8 points இருக்குது. அப்போ அவர் சொன்னார், உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை நான் நம்புறேன் அப்படின்னாரு. என்னைய நம்பல, என்னோட பிசினஸ் எத்திக்ஸை நம்பல, என்னோட நாலேஜ், ஸ்கில் செட்டை, ரிசோர்ஸை, எதையுமே அவர் நம்பல. தெரில நம்மளால இல்லையே தெரில. பட் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்புனேன் அப்படின்னு சொன்னார். நிறைய பல்ப் வாங்கியிருக்கேன் டைம் மேனேஜ்மெண்ட். என்னோட முதல் அப்பாயின்மெண்ட்டே கேவலம், நான் ஒரு 5 minutes லேட்டாக போனேன், அவர் கொடுக்கல. அதை பற்றி பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன். நம்ம டைமில் கரெக்டாக ஒருத்தர் இருந்துட்டான்னு வச்சிங்களேன், 90% அவன் ஜெயிச்சிருவோம். நம்ம எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டில் பிஸ்தா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட், இது 2 எந்த அளவுக்கு முக்கியமோ பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட். 3வது டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணுறது, சரியா? இதுக்கு எக்ஸ்ட்ரா வேறு எந்த ஸ்கில் செட்டும் தேவையில்லை.
சொன்ன டயத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் போய் பாருங்க, 20 நிமிஷம் முன்ன போய் பாருங்க. இல்லை அட்லீஸ்ட் அந்த டயத்துக்கு போங்க. கேவலமாக லேட்டாக போயிட்டு சாரின்னு சொல்லாதீங்க. முன்னாடி இருக்கிற சாதாரணமாக நினைக்காது. அது யாராக இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, உங்களோட இன்னும் யாராக இருந்தாலும் சரி, முன்னாடி இருக்க மனுஷன் எல்லாருக்கும் நேரம் ஒன்று தான், 24 மணி நேரம் தான். அவனுக்கும் அவன் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? இந்த டீல் முடிஞ்ச போது நான் நினச்சி பார்த்தேன், ஒருவேளை நான் லேட்டாக வந்திருந்தேன்னா இப்போ நான் ரீசன் சொல்லலாம்ல, எனக்கு புதுசு, இந்த நாடு புதுசு, எப்படி வரேன்னு தெரில, அட்ரஸ் தெரில, எதுவும் தெரில. சாரி கேட்கறத நிறுத்துங்க. முதல்ல கேவலமான விஷயம் வருது, முகம் தெரியாத சாரி கேட்குறது. தெரிஞ்சவன்ட்ட சாரி கேட்கறது கஷ்டம் தான். ஆனால் அந்த சாரிலாம் வேணாம். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சாரி குறையுதோ அவ்வளோ லேக்ஸ் அதிகமாகும். சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு டெட்லைன் அப்படின்னு சொல்லுவேன். எப்படின்னா பி அ டெட்லைன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நீங்கள் சொல்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு, ஈவன் கோல்டன் ஹவரோ, மெடிடேஷனோ, ஒரு கோல் செட்டிங்கோ, யோகாவோ, எல்லாத்துக்கும் ஒரு டெட்லைன் இருக்கணும். டெட் என்பது ஒரு நெகட்டிவ் வேர்டுன்றதை நான் டெட்லைன் சொல்கிறேன். சரியா? பெஸ்ட் ஆஃப் டெட்லைன் அதை நீங்கள் கொடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யுங்க. திரும்ப யார்ட்டையாவது ஒரு சாரி கேட்காது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. ஒரு டைமை கொடுத்துட்டீங்கன்னா அந்த டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. இப்படி பண்ணி தான் நேரத்தை தள்ளி போட்டு தான் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் பர்சனலாக எடுத்துக்கணும், வெறித்தனமாக எடுத்துக்கணும். அதான் சொல்கிறேன், வெஞ்சன்ஸ். அதை நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கணும். அதை எடுத்துங்க. எதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். அன்ஹாப்பி பர்சன், அன்ஹாப்பி பர்சன். நீங்கள் எதுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க. அடுத்த ஒரு 1000 நாட்களுக்கு எனக்கு இது பிடிக்கல, என் ஆஃபீஸ் பிடிக்கல, என் வீடு பிடிக்கல, இருக்கிற என்விரான்மெண்ட் பிடிக்கல, என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கலன்னு மாறினீங்கன்னா பிடிச்ச இடத்த நீங்கள் வாங்குங்க. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி வரும், உங்களுக்கான சொந்த ஆஃபீஸ், சொந்த வீடு எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி வரும். செய்யறது பிடிக்கவே கூடாது. இன்னும் வெறித்தனமான வேகம் போகணும். அதில் உங்களோட பெஸ்ட்டாக கொடுக்கணும். நீ ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருக்கணும். உங்களை மாறி யாரும் இருக்கக்கூடாது. அதற்கு என்ன பண்ணுவோம். நீங்க நினைச்சீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை நண்பர்களே. உலகத்தில் 95:4+1 ஒரு ரூல் இருக்கு தெரியுமா? 95% மனிதர்கள் வேலை செய்யறாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்றாங்க. ஆனா 3வது கேட்டகரி இருக்கு, அவங்க பிசினஸ் பண்றாங்க. வெறும் 4%. ஆனா 1% மட்டும் தான் இன்வெஸ்டா இருக்காங்க. நீங்கள் 95ல இருக்காதீங்க. முதல்ல 4க்குள்ள வாங்க. 4லேருந்து 1 மாறுங்க. 95:4+1 100. அந்த 1% மாறணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் தப்பு பண்றீங்களோ அதை சரி பண்ணுங்க. நீங்க அடுத்தவங்களை சரி பண்ண ட்ரை பண்ணாதீங்க, உங்களை சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியும். நீங்க சரியாகுங்க, எல்லாரும் சரியாவாங்க. சரியா ஆக்கணும் அப்படின்னா நம்ம சரியாகும். அதுதான் மேட்டர். சரியா? ஒவ்வொரு நிமிஷம் ஒருத்தரை பார்க்கும்போது அவனோட எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும், அவன் ஒர்த்தியான்னு யோசிங்க. உங்களோட வார்த்தைகளை நேரில் பார்க்கறது, உங்களோட அந்த ஒர்த்தி, பி ஒர்த்தி அந்த வார்த்தை. இல்லைன்னா தரிசனம் கொடுக்காதீங்க, நீங்க கடவுளா மாறிடுங்க. அவ்வளவுதான் சொல்றேன். அதை விட மிக முக்கியமான ஒன்று சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா? நீங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க, எவ்வளவு தனிமையில இருக்கீங்க ஒவ்வொரு நாளும், அதுல உங்க மிஷனை பத்தி யோசிக்கிறீங்களா? 24 மணி நேரத்துல நீங்க தூங்கி எந்திரிக்கிறத நேரம் தவிர தூங்கி எந்திரிச்சு மற்ற நேரம் எல்லாமே மிஷன். அதுதான் எனக்கு என்னோட கோல், இது என்னோட இலக்கு, இது என்னோட ஆப்ஜெக்ட், இது என்னோட மிஷன், இது அதை மட்டும்தான் நான் யோசிப்பேன். அப்படி நினைச்சா மட்டும்தான் எந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் உங்க பேர்ல வரும். நான் கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எப்பயுமே மூவ் ஆகலாம். என்ன தெரியுமா? பிளான் ஏ, பிளான் பி. பிளானோட போங்க. ஒரு கோலை அச்சீவ் பண்ணா கோல் செட்டிங்கோட போங்க. அதோட டிராவல் பண்ணுங்க. ஒரு இமைப்பொழுதும் சோராதிருத்தல் உழைப்பான்னு சொன்னார் பாரதியார். அது போல ஒரு நிமிஷம் கூட உங்களோட கண்ணு சொக்க கூட வெறித்தனமான வேகம் ஒரு 1000 நாட்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பிரபஞ்சம் நீங்க கேட்ட எல்லாம் கொடுக்கும். பிரபஞ்சம் கொடி தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன்.